வணக்கம். மார்கழி திருவிழாவினுடைய 10ஆம் நாள். இன்னைக்கு பாசுரம் 10 திருப்பாவையில ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 9வது பாசுரத்துல பெரிய மாட மாளிகையில தன்னுடைய தோழி இருக்கிறதாவும் மாமா மாமின்னு அந்த தோழியினுடைய தாய் தந்தையை கூப்பிட்டு நீங்க உங்க பொண்ணை எழுப்பி விடுங்க அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி நம்ம பாசுரம் பார்த்தோம். அந்த மாட மாளிகை அவ்வளவு பெரிய படோடோப ஒரு வாழ்க்கை எப்படி அமையுது அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை 10வது பாசுரத்துல ஆண்டாள் சொல்றாங்க. அதாவது இதற்கு முந்தைய ஜென்மத்துல பாவை நோன்பு இருக்கிறதன் காரணமா தான் அந்த பெண்ணுக்கு சொர்க்கலோகம் பூமியிலேயே அமையிற மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை அமைஞ்சுது அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லி, போன ஜென்மத்துல நீ நோன்பு நோற்றதுனாலதான் நீ அவ்வளவு பெரிய மாட மாளிகையில நல்ல வளத்தோட யாரங்கே அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு எல்லாரும் ஓடி வந்து சேவகம் செய்யற மாதிரி எப்போது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அழகா உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது. இந்த ஜென்மத்திலையும் நீ நோன்பு நோற்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாசுரம் அமையுது. அதனால நீ சீக்கிரமா எழுந்து வா, நீ கதவை திறக்காட்டி கூட பரவாயில்ல, பேசலாம் இல்லையா, நீ என்ன வீட்டுக்குள்ள தூங்கிட்டே கிடக்குறியே, கும்பகர்ணனை தானே தூக்கத்துக்கு பெரிய அடையாளமா சொல்லுவாங்க, நீ கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி நகைச்சுவை உணர்வோட கும்பகர்ணனை இங்க ஞாபகப்படுத்தி ஆண்டாள் பேசுறதா தான் இந்த பாசுரம் அமையுது. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரம் வருது. அப்படின்னா இந்த பாசுரத்துல என்ன குறிப்பு நமக்கு கிடைக்குதுன்னா, துளசி மணத்தை பத்தி ஒரு குறிப்பு கிடைக்குது. துளசி மணம் அப்படின்னா அந்த துளசியோடைய வாசனை கமகமன்னு இருக்கு, பெருமாள் அதை சூடிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இந்த பாட்டுல வருது. அப்ப இந்த துளசி மனம் எந்த கோயில்ல அவ்வளவு வீதிகள் பூரா துளசி மனம், அந்த கோயிலை சுத்தி 4 வீதிகள்லயுமே துளசி மனம் அப்படியே கமகமன்னு மணக்குது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸை ஆண்டாள் மனசுல வச்சுதான் இந்த பாசுரமா பாடியிருப்பா அப்படின்னு நம்முடைய வைணவத்தை சேர்ந்த குருமார்கள்லாம், அப்படி குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள்லாம் சொல்றாங்க. அதனால திவ்ய தேச பெருமாள் யார குறிப்பா சொல்றாங்க அப்படின்னா, நம்மாழ்வாருடைய ஒரு பாடலை ஒரு பாசுரத்தை திருமொழியில இருக்கிறத ரெஃபரன்ஸ் எடுத்து திருக்காட்கரை அப்படின்னு கேரளால இருக்கக்கூடிய அந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில் அப்படின்னா, அந்த வீதிகள் பூராவே மணக்கும். பொதுவா நம்ம கோயிலுக்குள்ள போறோம், பெருமாள் இருக்கிற சன்னதியில துளசி வாசனை வரும், நமக்கு கையில பிரசாதமா துளசியை கொடுக்கும்போது அந்த வாசனை கமகமன்னு இருக்கிறத நம்ம உணர்றோம். ஆனா அந்த பெருமாள் இருக்கக்கூடிய அந்த வீதி பூராவே துளசி வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் திருமொழியில சிறப்பா ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அந்த உதாரணத்தை மனசுல வச்சுதான் ஆண்டாள் எப்போது துளசி வாசனையிலேயே கமகமன்னு இருக்கக்கூடிய நாராயணனை நம்ம இந்த பிறவியிலையும் நினைச்சாதான் அடுத்த பிறவில சொர்க்கலோகம் போல வாழக்கூடிய, இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாட மாளிகை கூட கோபுரம் இப்படிப்பட்ட படோடோப வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை அடுத்த பிறவியிலையும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நோன்பு நோற்க வரணும்னு சொல்லி தோழியை கூப்பிடும்போது நறுமணம் வீசக்கூடிய துளசியை பத்தி சொல்றா. இன்னைக்கு நம்ம திவ்ய தேச பெருமாளா வணங்க இருக்கிறது திருக்காட்கரை அப்படின்னு கேரளால இருக்கக்கூடிய திவ்ய தேச பெருமாள் தான். இன்னைக்கு நம்ம அந்த பாசுரத்துல வரக்கூடிய காட்சிகள் அப்படின்னு நம்ம அதுல திரும்ப துயில் எழுப்பக்கூடிய காட்சி தான் வருது. அதனால உங்களை நான் அழகா கேரளாவுக்குள்ள டிராவல் பண்ண வச்சு அங்க திருக்காட்கரை கோயிலுக்கு நம்ம எல்லாரும் எப்படி ஆண்டாள் தோழிகளோட போனாலோ அதே மாதிரி எல்லாரும் புடை சூழ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய புடை சூழ திருக்காட்கரை கோயில்ல இருக்கக்கூடிய திவ்ய தேச பெருமாளை நம்ம தரிசிக்கலாம். வாங்க நம்ம டிராவல் பண்ணலாம். இன்னைக்கு துளசியுடைய பெருமைகளை, துளசியுடைய மனத்தை பற்றி ஆண்டாள் சொல்றதுனால அழகா பூவாலேயே ஒரு துளசி மாடம் ரெடி பண்ணி அதுல துளசி அம்பாளை எழுந்தருள பண்ணியிருக்கோம். இப்ப இதை தொடர்ந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துளசி மாட விளக்கு தான் இன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்கு. அழகா இந்த ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு பக்கத்திலேயே தட்டு நிறைய துளசியை நம்ம வாங்கிக்கிறோம். கடையில வாங்கின அந்த துளசியை எடுத்துக்கிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக அந்த வீதியில நடந்து போக போறோம். கார் பார்க்கிங்ல காரெல்லாம் நம்ம பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போற வழியில எல்லாம் எங்க பார்த்தாலுமே கிருஷ்ணமயமா இருக்கக்கூடிய அந்த மாடுகள் கன்றுகள் வீடுகள் அந்த வீதி வழியா அப்படியே போயிட்டு இருக்கும்போது கேரளா எவ்வளவு வளமையான பகுதிங்கிறதுனால சுற்றுப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பசுமை காட்சி தருது. அதெல்லாம் நம்ம சைட்ல வேடிக்கை பார்த்துட்டே கேரளா மண் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செழுமையை ரசிச்சுக்கிட்டே அந்த வீடுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம கோயிலை பார்க்குறோம். இதுதான் திருக்காட்கரை கோயில்.
இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? பக்கத்திலேயே இருக்காரு பாருங்க, வாமன அவதார பெருமாள். இந்த கோயில் எப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னா, வாமன அவதாரம் நிகழும் போது மகாபலி சக்கரவர்த்தியுடைய தலையில காலை வச்சு அழுத்துறாரு இல்லையா, 3 அடி மண் கேட்டு. அந்த ஒரு அடியை அவர் பூலோகத்தை அளந்து, இன்னொரு அடியை வானுலகத்தை அளந்து, 3வது அடியை எங்க வைக்கிறதுனா என் தலை மேல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி கையெடுத்து கும்பிட்டு, நான் எதுவும் வாக்குறுதியை காப்பாத்தலன்னு ஒரு நிலை வரக்கூடாதுன்னு கேட்ட அந்த காட்சி தான். இப்ப அதை வச்சு அவருடைய தலையில பெருமாள் பாதத்தை வச்சு அழுத்துறாரு இல்லையா, அப்ப அவர் பூமிக்கு போன இடம் அந்த ஆழமா பதிஞ்சு பாதாள உலகத்துக்கு மகாபலி சக்கரவர்த்தி போன இடம்தான் இந்த திருக்காட்கரை கோயில் அப்படின்னு சொல்றாங்க. கேரளா கோயில்கள் எப்போதுமே ஓடுகள் வேய்ந்த மாதிரி தான், ஒரு வீடு மாதிரி அமைப்புல தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த கோயிலினுடைய முகப்பு தான் இப்ப நீங்க பாக்குறது. நம்ம இப்ப உள்ள கேமரா அலௌடு இல்லைன்றதுனால நம்ம உள்ள போய் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வருவோம். பாசுரத்துல ஆண்டாள் நகைச்சுவை உணர்வோட கும்பகர்ணனை பத்தி சொல்றதுனால பாசுரத்துல இந்த ஒரு காட்சியை மட்டும் இங்கே நாங்க இணைச்சிருக்கோம். கும்பகர்ணனை எழுப்புறதுக்காக 6 மாசம் துயில் கொண்டு இருக்கக்கூடிய கும்பகர்ணனை எழுப்புறதுக்காக யானைகள்லாம் வச்சு எழுப்புறாங்க. பெரிய பெரிய சங்கு முழக்கம், பெரிய பெரிய வாத்தியங்களை எல்லாம் காது கிட்ட கொண்டு ஊதி எப்படியாவது எழுந்துக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. கும்பகர்ணனுடைய தூக்கம் அவ்வளவு ஆழ்ந்த நித்திரையா இருக்கும். அந்த மாதிரி தூங்குறியேன்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிய கும்பகர்ணனா கலாய்க்கிறாங்க, காமெடி பண்றாங்கன்றது தான் இந்த பாசுரத்துல வேடிக்கையா இப்படி சொல்றாங்க. அதை தான் இங்க நீங்க பாக்குறீங்க காட்சியா. 8, 9, 10 3 பாசுரங்களையும் ஆழ்வார்கள் இடம் பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொன்னோம். அதை விளக்குறது விதமா ஒரு கதையையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஒரு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய, கனமழை பெய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல பொய்கை ஆழ்வார் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. படுத்துட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்டு அந்த இடத்துல அவர் திறந்து பார்த்தோன்னா பூதத்தாழ்வார் அங்க சேர்ந்துடுறாரு. முதல்ல படுக்கிறதுக்கு மட்டும் இடம் இருந்த அந்த வீட்டுல அப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கு, உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ திரும்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த இடத்துல யார் வர்றா அப்படின்னா பேயாழ்வார் வர்றாரு. பேயாழ்வார வீட்டு வாசல்ல வரவேற்று 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ளார, எவ்வளவு சின்ன வீடா இருக்கு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள 3 பேரும் போனோடனே இந்த இடத்துல யாராலையும் படுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு படுத்துக்கிற அளவுக்கு இடம் இல்லை, உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கும் இடம் இல்லை. இப்ப நிக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கு. 3 பேரும் நின்று கொண்டே பெருமாளுடைய மகிமைகளையும் அவருடைய அந்த அற்புதமான பல விஷயங்களை, பெருமாள் செய்யக்கூடிய அற்புதமான நிறைய விஷயங்களை அவங்க பேசி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அளவலாவி உரையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம் தோணுது. 3 பேருக்குமே என்ன உணர்வு ஏற்படுதுன்னா, நம்மளை தவிர யாரோ ஒருத்தர் இந்த ரூமுக்குள்ள இருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள நம்ம 3 பேர் இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா கூட இன்னொருத்தர் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு ஏற்பட்ட உடனேயே ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க. நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 3 பேரும் அப்படியே ஒருத்தர் சந்திச்சு, என்னடா நமக்கு தான் இது தோணுதான்னு சொல்லி மாறி மாறி பார்க்குறாங்க. 4வதா யாரு இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது பெருமாள் அங்க இருக்கிறத முழுமையா உணர்றாங்க. பெருமாள் அந்த இடத்துல, அந்த சின்ன குடிசையில 3 ஆழ்வார்கள் என்ன பேசிக்கிறாங்கன்றதை கேட்கறதுக்காக அவர் அங்க வந்துடுறாரு. அருமையா அந்த அவங்களுடைய உரையாடலை கேட்டு மகிழணும். தன்னை பத்தி பேசிக்கிறாங்களே அந்த 3 பேரும், நம்முடைய பெருமைகளையெல்லாம் அப்படி எடுத்து சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டு நம்மள நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அங்க பெருமாள் எழுந்தருள பண்றாரு. அதை இவங்க 3 பேரும் மனசால உணர்றாங்க, ஒரே நேரத்துல உணர்றாங்க. அதுதான் அற்புதமான அந்த ஒரு விஷயம். ஸோ 8, 9, 10 பாசுரம்ல 3 ஆழ்வார்கள் திருப்பள்ளி எழுச்சி நடக்குது அந்த ஆழ்வார்களுக்கு அப்படிங்கிறது தான் பாசுரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். நாளைக்கும் ஒரு ஆழ்வார் நமக்கு கண்ணில் காட்சி தரப்போறாரு, அவரையும் நம்ம வணங்க போறோம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 10. நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ, வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள்
கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்களமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். பொருள்: முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை. பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை இப்போதே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. விளக்கம்: யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம். இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள். ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 10. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். பொருள்: தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல என்பது நிஜமாகிறது. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் எது? அவனது பெயர் என்ன? யார் அவனது உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்லத் தெரியவில்லையே. விளக்கம்: சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது. போதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்று பொருள் வருகிறது. சிவனுக்கு கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் வழக்கம் உண்டு. இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டா? உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வைத்துக்கொள், உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன். நாளைக்கு 11வது பாசுரம் என்ன நமக்கு சொல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக அவளோட காத்துட்ருப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.